ஓகே. உங்கள் எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. எந்த இடத்துல உங்கள் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஏதாவது மெசேஜஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வருதா என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். மை காஷ் மை காஷ் டெத் அண்ட் ரீபர்த் நம்பர் 13. அதிகமாக வீணாகிறது எங்கன்னா உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வெளியில் உங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க வந்துட்டு அந்த எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் உங்கள் எனர்ஜி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தாலுமே உங்கள் எனர்ஜி வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு புஸ்வானம் வெடிக்கும்போது அது வெடிக்கும்போது அது பல இடத்துல அது போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு சில எனர்ஜிஸ் மற்றவங்களால வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. 133 significant, 33 significant. எதனால் உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு? இன்னும் டீட்டெயில் ஏதாவது மெசேஜஸ்? எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. எம்ப்ரஸ் எம்ப்ரஸ் ஓகே, சைட்வேஸ் சொல்கிற மாதிரி இருக்கு. எம்ப்ரஸ் மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், மேபி இது அதோட கண்டினியூஷனாக கூட இருக்கலாம், பார்ட் 2ன்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஒரு ரீபர்த் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் டோட்டலி க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஒரு ரீபர்த், ஒரு புதுசாக நீங்கள் பிறந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுடைய பாஸ்ட் பர்சன்ஸ் அடிக்கடி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய நீங்கள் என்ன தான் முன்னேறி போயிட்டே இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களை ட்ரெயின் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னமோ உங்கள் பார்த்து போயிட்டு தான் இருக்கீங்க. மற்றவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, மற்றவங்கள நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் மற்றவங்க வந்துட்டு உங்களை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்ற பார்க்குற மாதிரி இருக்குது. எதனால் நீங்கள் வந்து டோட்டலி உங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள் சடனாக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் டோட்டல் வேறு ஒரு அவேக்கனிங், வேறு ஒரு வேர்ல்டு, அதில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வேறு வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. வேறு விஷயங்களை நீங்கள் அவேக் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசாக பிறந்துட்டுருக்கு. நீங்களும் புதுசாக ஒரு பர்சன் நீங்கள் மாறிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய லைஃப் சீக்ரெட்டாக இருக்குது. உங்களுடைய ஒர்க் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எல்லாமே சீக்ரெட். எதுவுமே நீங்கள் வெளியில் விடுறாது. சில விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சில பேர் வந்துட்டு, எதுனா ஒரு பாயிண்ட் கிடைக்கட்டும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு போகும்போது அந்த விஷயங்கள் வந்து ஒரு காசிப்பாக சேஞ்ச் ஆகுது. அந்த காசிப்னால உங்களை வந்துட்டு ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த காசிப்ஸ் தான் வந்துட்டு அதிகம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு கன்ஃபர்மேஷன். அது உங்களை பற்றி அதிக காசிப்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு உங்களை பற்றி உங்கள் சரௌண்டிங்ஸில். நீங்கள் ஒரு நார்மலி ஒரு தெருவில் நடந்துட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியாதவங்க கூட ஒரு நிமிஷம் நின்று உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். சடனாக அவங்க பார்த்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய டோட்டல் அவங்களுடைய அந்த விஷயங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சில விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதனால் அது திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருந்தாலும் சரி, நல்ல பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான எனர்ஜிஸ் கூட நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க. சம்டைம்ஸ் சில பேர் நீங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றீங்க. சில பேர் சில விஷயங்கள் பண்ணாததுனால நீங்கள் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் உடம்பு வலியிலேருந்து, ஹெடேக்லேருந்து,
மூட்டு வலியிலேருந்து கழுத்து வலியிலேருந்து நிறைய வலி அனுபவிக்கிறீங்க. சம்டைம்ஸ் உங்கள் பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் வந்துட்டு சண்டை வர்றது, இரிட்டேட் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. இது நீங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகுறதுனால எப்பவுமே படுத்துட்டு இருக்கணும், சிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சடனாக எந்த ஒர்க்கும் பண்ண தோணலை உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அவேக்கனிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில். நிறைய அவேக்கனிங்ஸ் இருக்குது. ஆனால் இது டோட்டலி ஒரு வேறு விதமான வேறு லெவல் அவேக்கனிங். ஓகே, இந்த கார்டில் வேறு எதுனா மெசேஜஸ் உங்களுக்காக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். Any messages? Okay. Message. Yes. 9 of Swords. கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களை கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் வீக் ஃபீல் பண்ணும்போது, லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து இந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுனால தான் திரும்பவும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது காமெடி வர மாதிரி மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லி கூட சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது எனர்ஜி ட்ரெயின் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் ஸ்டாக்னன்ட் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அது ஸ்டாக்னன்ட் கிடையாது. எந்த விஷயமும் நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் வீக் கிடையாது. எதுலையுமே நீங்கள் வந்துட்டு சிக்கான பர்சன் கிடையாது. கண்டிப்பாக உங்களை ஆன்சஸ்டர்ஸ், உங்கள் ஏஞ்சல்ஸ், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், ஏஞ்சல்ஸ் சொல்கிறத விட உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க சில விஷயங்களில். ஓகே, மேபி ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.